Hello friends, welcome to Online Jobs in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் QLink Group அப்படிங்கிற ஒரு கேப்சா என்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ QLink Groupல வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பேபல்லே ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கேப்சா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவில் வந்து பேபல் ஆப்ஷன் இல்லை. அதுபோக நீங்கள் மற்ற கேப்சா என்ட்ரி ஒர்க்கில் வந்து வெப்சைட்டுக்குள்ளே போய் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த QLink கேப்சா என்ட்ரி ஒர்க்கில் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் லாகின் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் QLink Groupனு டைப் பண்ணுங்கள். கீழே ரிஜிஸ்டர் ரெண்டாவது இருக்கா, QLink Group supervisor.com ஒரு இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் யூசர் நேம், உங்கள் மெயில் அட்ரஸ், பேமெண்ட் வந்து இதெல்லாம் வேணும் கேட்டிருக்காங்க. பேபல் கொடுங்க, பிட்காயின் எதுவோ அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது நான் பேபல் கொடுத்துருக்கேன், அந்த பேபலுடைய மெயில் அட்ரஸ் கொடுப்பேன். இப்போ இந்த கேப்சா அதில் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் மெயிலை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ஜிமெயில் உள்ள போங்க, அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தான். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் எதுக்கு மெயில் பண்ணியிருக்கோம் செக் பண்ணுங்கன்னு இருக்காங்க. இப்போ உங்கள் திரும்பவும் செக் பண்ணுங்கள். என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் மெயில் பண்ணி விட்ருக்காங்க. இதுதான் என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இதை வச்சு தான் நான் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அந்த வெப்சைட்டில். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், QLink Groupல வந்து நம்ம மற்ற சைட் மாதிரி கிடையாது. ஆன்லைனில் வெப்சைட்டுக்குள்ளே போய் டைப் பண்ணுற மாதிரி இருக்காது கேப்சா. அது நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட லாகின் பேஜுக்குள்ளே போங்க. நமக்கு மெயில் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கா, அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. லாகின் கொடுத்துருங்க. இப்போ என்னோடய அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் 0 to 24 இருக்கா, அது வந்து நம்ம டைமில் தான் இது பண்ணி 24 மணி நேரத்துக்குரிய இதை தான் அப்படி போட்டிருக்காங்க.
ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், அதாவது விடிய காலையில் மிட் நைட் 0 to 1 அந்த டைமுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 100 கேப்சர் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ரேட் எவ்வளோ? $0.40. எல்லாமே டாலர் யூனிட் தான் அது கொடுத்துருக்காங்க. அதே 1 மணிலேருந்து 2 மணிக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா 0.35. அதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க 1000 கேப்சர் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிறது தான் இதில் போட்டிருக்காங்க. இது 13 to 14ங்கிறது இந்த 1 மணி 2 மணி மதிய டைமுக்கு ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் மோஸ்ட்லி எந்த டைமில் அந்த 0.70 இருக்குல்ல அந்த மாதிரி ரேட்டிங் டைமில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த டைம் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் உள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரிஞ்சுங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு 4 வாரம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதுவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 72 மணி நேரமும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி புதுசாக 72 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணவே இல்லைனாலும் உங்கள் அக்கௌண்ட் எடுத்து விட்ருவாங்க. அதுக்கடுத்து உங்கள் கேப்சர்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி தப்பாக டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ரரியாக உங்கள் அக்கௌண்ட்டை தூக்குவாங்க. திரும்பவும் அதே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கேப்சர்ஸ் எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி டைப் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் இமேஜஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜ் ஸ்பெஷல் கேப்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே தெரில அப்படின்னா கொஸ்டின் மார்க் போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகே, இந்த இது பார்த்துக்கோங்க. கேப்சா ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எது எப்படி டைப் பண்ணணுன்ட்டு. நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும்னு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு QLink Group சாஃப்ட்வேருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் இருக்கா அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இமேஜஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இது இருந்தால் தான் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்போ அந்த டவுன்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. விண்ட்ராவில் இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வந்துச்சு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குல்ல அதை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிட்டு இப்போ எனக்கு அந்த 1000 கேப்சா டைப் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது கரண்ட் ரேட் இருந்தால் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் இருந்தது கொடுத்தோடனே உங்கள் கேப்சர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நான் ஸ்டார்ட் கொடுக்கேன். உங்களுக்கு செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். அந்த செகண்ட்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே கேப்சர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணது போதும்னா இதில் ஸ்டாப்புங்கிறத கொடுத்துட்டு இந்த கரண்ட் கேப்சாவும் சால்வ் பண்ணிடுங்க. திரும்ப ஒர்க் பண்ணால் இந்த ஸ்டார்ட்னு கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் FAQன்னு இருக்கா, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் சொல்லி அது நார்மலாக காமனாக எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது. அவங்களே ஆன்சர் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அடுத்தவங்களை பற்றி பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் பார்க்கணுன்னா இந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களோட யூசர் நேம், உங்கள் அக்கௌண்ட் பேனில் இருக்கா எப்படி இருக்குது,
இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கேப்சாஸ் டைப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரைட்டாக டைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே இதில் இருக்கும். இதில் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாலே போதும், அவங்களே உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பேபிள் அக்கௌண்ட்டுக்கு. பேபிளுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க, பேபிளுக்கு நாங்கள் உங்கள் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டோம், நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து உங்கள் பேபிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கீங்கிறத செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களே வீக்லி இல்லை அந்த மாதிரி டைம் கேப்பில் வந்து அவங்களே உங்களுக்கு பேபிளில் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிடுவாங்க, சென்ட் பண்ணிட்டு மெயிலும் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து உங்கள் பேபிள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் அமௌண்ட் ஏறி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.